நல்லவன் தான். ஆனா குடிச்சிட்டான்னு வச்சுக்க, அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது. இந்த வெறிநாய் கடிச்சவெல்லாம் தண்ணியை கண்டா வலிப்பு அந்த மாதிரி ஓடுவாங்க. சரக்கு அடிக்கிறவன் சரக்கா பார்த்தாலே விலைக்கு ஓடுற மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிங்க. பாவப்பட்ட அப்ப எனக்கு ஒரு புண்ணியமா போகும்ல. எல்லா குடிக்காரனும் பிரச்சனை பண்றது இல்ல கோபால். என்னோட ஸ்டடியில 4 டைப் குடிக்காரங்க இருக்காங்க. சிங்க குடிக்காரன், கிளி குடிக்காரன், நாய் குடிக்காரன், கடைசியில பன்னி குடிக்காரன். இதுல சிங்க குடிக்காரனை பாத்தீங்கன்னா அவன் சரக்க மருந்து மாதிரி யூஸ் பண்ண தெரிஞ்சவன். குடிச்சாலும் குடிக்கனாலும் ஒரே மாதிரி இருப்பான். அப்படியா? இந்த கிளி குடிக்காரன் குடிச்சிட்டு ஆட்டோ ரெக்கார்ட் மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப போதை தெளிகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பான். அடுத்தது நாய் குடிக்காரன். தெளிவா இருக்கும் போது கேள்வி கேட்க எந்த தைரியம் இல்லாம குடிச்சிட்டு ஆள் இல்லாத இடத்துல ஊழ சவுண்ட் விட்டுட்டு வீர வசனம் பேசிட்டு இருப்பான். இந்த சிங்கம் இல்லாத காட்டுல நிறைய முடி இருக்கிற சடனாய் அந்த சிங்கம்னு சொல்லிட்டு தெரியுற மாதிரி. கடைசி கேட்டகரி பன்னி குடிக்காரன். அளவு தெரியாம குடிச்சிட்டு வாந்தி எடுத்து மட்டையாய் அதிலே படுத்து உருண்டுட்டு இருப்பான். இதுல உங்க மருமக என்ன கேட்டகரி? அவன் கிளி குடிக்காரன் தான். போதை தெளிகிற வரைக்கும் பேசி பேசி தாளை எடுத்துருவான்.